ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். நாளை நாள் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதம் மார்கழியுடைய 10ஆம் நாள், கிழமை நாளை நாள் வியாழக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரண வியாழக்கிழமை கிடையாது, மிகவும் அபூர்வ ஒரு எச்சரிக்கையான வியாழக்கிழமை. அப்படி என்ன எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஷ்டியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை வருது. ஸோ இந்த வியாழக்கிழமை சாதாரண நாள் கிடையாது. இந்த வியாழக்கிழமை பணக்கஷ்ட தீர முருகனுக்கு உகந்த சஷ்டியில் ₹1 வைத்து ஒரு பரிகாரம் ஒன்று பண்ணணும். அந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். ஸோ அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பண கஷ்டம் இருக்கிறவங்களாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பண கஷ்டம் தீர முருகனுடைய ₹1 பரிகாரம் உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும். சரி வாங்க, என்னங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். முருகா என்ற வார்த்தையை சொன்னால் உருகாத முள்ள உண்டா? கண்டிப்பாக கிடையாது. முருகன் என்ற வார்த்தையை சொன்னால் உள்ளம் முருகும் என்று சொல்லிடலாம். அழகான முருகல் பாடல்களை பாடினால் முருகனே உள்ளம் உருகி வெறும் கையோடு சென்று முருகனுக்கு பிடித்த பாடலை பாடி வரங்களை கேட்டு நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீங்கள் கேட்ட வரம் கேட்காத வரத்தை கூட அந்த மெருக பெருமான் உங்களுக்கு கை நிறைய வாரி வாரி வழங்கிடுவார். அப்படி ஒரு சக்தி முருகன் கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணக்கூடிய உங்களுக்கு தலைவிதி மாறும். ஸோ ₹1 காடிக்காக வைத்து இந்த ஒரு பாடலை பாடி உங்களுடைய வேண்டுதலை முருகன் பாதத்தில் வைத்தால், அதுவும் நம்பிக்கையோட வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரம் உடனே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஸோ செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு எளிமையான முருகர் வழிபாட்டையும் ஒரு எளிமையான முருகன் பாடலையும் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக அதை செய்திடுங்க. ஸோ செல்வ வளம் தரக்கூடிய முருகர் வழிபாடு பரிகாரத்தை பார்க்கலாமா? வாங்க. ஒரே ஒரு வில்வ இலையை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வில்வ இலையை எடுத்து அதில் ₹1 நாணயத்தை வைத்து விடுங்க. உங்கள் வீட்டில் முருகருடைய திருவுருவ படம் இருக்கும் அல்லவா, அந்த படத்திற்கு முன்பாக இந்த இலையையும் ₹1 வைத்திடுங்க. முருகா, என்னுடைய மன கஷ்டத்தை தீர்த்து வைப்பாயாக, கடன் சுமையை குறைத்து வைப்பாயாக, வட்டி கட்ட முடியவில்லை, புத்தி தடுமாறி கடன் வாங்கிட்ட, நஷ்டமும் ஆகிவிட்டது, இந்த கஷ்டத்திலிருந்து எப்படியாவது என்னை விடுவித்து விடு என்ற நம்பிக்கையோடு உள்ளம் உருகி முருகனுக்கு முன்னாடி வேண்டிக் கொள்ளுங்க. செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால், யாரையாவது ஏமாற்றியிருந்தால், தவறான பாதையில் சென்று பணம் சம்பாதித்திருந்தால் அதற்கெல்லாவும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதற்கான பிராய்ச்சித்தத்தை தேடிக்கொள்கிறங்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளுங்க. இந்த மாதிரி வேண்டுதலெல்லாம் முருகனுக்கு முன்னாடி வைத்து விட்டு முருகனுக்கு முன்பு ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலை அப்படியே பாடுங்க. முருகனுடைய மனம் இலகி உருகி நீங்கள் செய்த தவறையெல்லாம் மன்னித்து உங்களுக்கான பிரயத்தத்தையும் தந்து விடுவார். அறிந்த தவறு செய்யக்கூடாது. அறிந்தே தவறு செய்துவிட்டு முருகனிடம் மன்னிப்பு கேட்கக்கூடாது. எல்லாம் அந்த முருகனுக்கு தெரியும். ஆகவே முருகனை ஏமாற்றக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை நாள் தெரிஞ்சு பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் தப்பு செஞ்சுட்டு அதுக்கான மன்னிப்பை இந்த பாடல் கேட்டு பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறத சொல்ல வரேன். முருகன் உள்ள உருக நம்மளுடைய உள்ள முருகி பாட வேண்டிய பாடல் வரிகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாடலை தான் நாளை நாள் முருகனுக்கு முன்னாடி சொல்லணும். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சி சமாரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கிறேன் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன். இந்த ஒரு பாடலை தான் நீங்கள் முருகனுக்கு முன்னாடி சொல்லணும். திரும்பவும் சொல்கிறேன், அந்த பாடலை ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சஸ்மரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 கால் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன். இவ்வளவு தாங்க. இந்த எளிமையான பாடல் வரிகளை முருகனுக்கு முன்னாடி படிங்க.
அந்த முருகனுடைய பாதங்கள் உங்கள் கண்களில் தெரியும். உங்களுடைய மனதில் அச்சம் என்று சொல்லக்கூடிய பயம் வரும்போது ஆறுமுகம் தோன்றும். தேவையில்லாத குழப்பங்கள் வரும்போது வேல் வந்து உங்கள் கண்முன் நின்று அந்த குழப்பத்திற்கான தீர்வினை கொடுக்கும். வாழ்வில் வெளிச்சமானது பிறக்கோ, இருள் நீங்கோ. இவ்வளவுதான் முருகன் வழிபாடு. முருகன் பாதத்தில் வைத்த ₹1 அதுக்கப்புறம் பேக்கெட்டில் வைத்து கொண்டால் நிறைய பணம் சேரும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஆன்மீக பரிகாரத்தை நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நாளை வியாழக்கிழமை சஷ்டியில் உங்கள் ராசிகளுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு வெற்றி வாகை சூடுவீங்க. மன நிம்மதியோடு இருப்பீங்க. மனக்குழப்பம் நீங்கக்கூடிய நாள், தெளிவு கிடைக்கக்கூடிய நாள். வேலையிலையும் வியாபாரத்திலையும் முன்னேற்றம் அடைவீங்க. குடும்ப பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். சந்தேகங்கள் உங்களுக்கு நீங்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். ஸோ நாளை நாள் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மனது ஆன்மீகத்தில் ஈடுபடும். வேலையில் வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்தணும். மனதை அலைப்பாய விடக்கூடாது. உங்களுக்கான நல்லது நிச்சயம் உங்களை தேடி வரும். பேராசைப்படக்கூடாது. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது நல்லது. வியாபாரத்திலும் நிதானமாக நடக்கணும். அப்புறம் மிதுன ராசிக்காரங்க கவனத்தோடு செயல்பட வேண்டும். எந்த விஷயத்திலும் அகலக்கால் வைக்கக்கூடாது. தெரியாத விஷயத்தில் கால் எடுத்து வைக்கக்கூடாது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இறை வழிபாடு செய்யணும். விநாயகரை கும்பிட்டு நாளை நாளை தூங்குங்க, நல்லது நடக்கும். அப்புறம் கடகராசிக்காரங்க கவனமாக செயல்படணும். பொறுமையாக இருக்க வேண்டும். முன்கோபப்படக்கூடாது. நேரத்தை வீணடிக்கக்கூடாது. குறித்த வேலையை குறித்த நேரத்திற்குள் முடித்து விடணும். சோம்பேறித்தனத்தை தூர தள்ளி வைங்க. அனுமான கும்பிடுங்க, நல்லது நடக்கும். அப்புறம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பாராத பணம் உங்கள் கையை வந்து சேரும். நிதி நிலைமை சீராகும். மன அமைதி கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொன்பொருள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. வேலையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தனலாபம் நிறைந்த நாளாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். வங்கி கடன் முயற்சி செய்யலாம். நீண்ட தூர பயணங்கள் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. முக்கியமான வேலையாக வெளியில் சென்றால் பிள்ளையாரை கும்பிட்டு போங்க. அப்புறம் துலாம் ராசிக்கு நாளை நாள் சுறுசுறுப்பு இருக்காது. மந்தத்தன்மை வெளிப்படும். உடல் சோர்வு இருக்கும். வேலையில் பின்னடைவு உண்டாக வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். கணவன் மனைவிக்குள் வாங்குவாதோ நாளை நாள் வேண்டாம். நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்க. இறை வழிபாட்டில் மனதை செலுத்துங்க, நல்லது நடக்கும். அப்புறம் விருச்சக ராசியை பொறுத்தவரை நாளை நாள் வரவு நிறைந்த நாளாக இருக்கும். வாரக்கடன் வசூலாகும். வேலையில் முழு கவனம் தேவை. அடுத்தவர்களை முழுதாக நம்ப வேண்டாம். உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே கையில் வைத்து கொள்ளுங்க. வியாபாரத்தில் பார்ட்னரோடு வாடிக்கையாளர்களோடு வாக்குவாதம் வேண்டாம். அப்புறம் தனுசு ராசிக்கு நாளை நாள் நல்லது நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற சரியான வழி கிடைக்கும். புது மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு நன்மை கொடுக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். காதல் கைகூடும். மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிப்பது மன நிம்மதியை அடைந்திட முடியும். அப்புறம் மகர ராசிக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறது நல்லது. இரக்க குணம் வெளிப்படக்கூடிய நாள். உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து சமூகத்தில் உயர்ந்து நிற்கும். பெரிய மனிதர்களுடைய வரிசையில் உங்கள் பெயரில் இடம்பெறும். வசீகர தோற்றம் பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய நாள் நாளை நாள். அப்புறம் கும்பராசியை பொறுத்தவரை நன்மைகள் நடக்கும் நாள். மன நிம்மதி கிடைக்கும் நாள். வேலையில் இருந்து வந்த டென்ஷன் குறையும். வியாபாரத்தில் முதலீட்டில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி லாபம் நிறைந்திருக்கும். பெண் பிள்ளைகளுடைய நாளை நாள் மன மகிழ்ச்சி உண்டாகும். பொன்பொருளும் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் மீனம் ராசியை பொறுத்தவரை உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். பெருமையாக தலை நிமிர்ந்து நடப்பீங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட சுலபமாக தீர்த்து வைப்பீங்க. அடுத்தவர்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைப்பீங்க. மனநிறைவான நாளாக இருக்கும். உங்களுக்கான நாளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாளை நாள் ஒவ்வொரு ராசிகளுக்கு ஒவ்வொரு மாதிரி பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதையும் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.